யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனியில் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். சுமந்திரனுக்கு தமிழரசு கட்சியில் வழங்கப்படாத பதவி, ஊடகங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தனி கட்சியில் அரசியல் குதிக்கும் வைத்தியர் அர்ச்சுனா, வெளியான அதிரடி அறிவிப்பு. நொண்டிச்சாட்டுகளை கூறி தேர்தலை பிற்போட முடியாது, சுமந்திரன் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தல் குறித்து நீதியமைச்சர் விஜயதாசவின் விசேட அறிவிப்பு. முல்லைத்தீவு போலீசாருக்கும் நீராவியடி பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தினருக்கும் இடையில் முறுகல். ஜெய்சங்கருக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளர் என வெளித்து எழுதுவது பொருத்தமற்றது என தமிழரசுக் கட்சியின் முதன்மை உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழரசுக் கட்சிக்கு இதுவரையில் பேச்சாளர் என்ற பதவி எவருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் ஊடகங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செய்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை தமிழரசுக் கட்சி பேச்சாளர் என்று குறிப்பிடுவது உண்மையில் தவறுதலான ஒரு விடயமாகும். நாடாளுமன்ற குழுவால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராகவே சுமந்திரன் நியமிக்கப்பட்டார். ஊடகங்களும் அவர்கள் விரும்பியபடி பதவிகளை குறிப்பிடுவது தமிழரசுக் கட்சி உபவீதிக்கு முரணானது. தற்போது தமிழரசுக் கட்சி நீதிமன்றில் வழக்கு நடைபெறும் வேளையில் கட்சி உபவிதிகளை மீறி விருப்பப்படி பதவிகளை குறிப்பிடுவதும் தவறு என தெரிவித்துள்ளார். இதேவேளை எந்த பெரும்பான்மை சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பதாகவும் தமிழரசுக் கட்சி எந்த முடிவையும் இதுவரையில் எடுக்கவில்லை என்பதே தற்போதைய நிலைமையாக உள்ளது என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றிலிருந்து தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாக்கியுள்ளதாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு விருப்பம் இருக்கவில்லை என்றும், ஆனால் இன்று தான் நேரடி அரசியலில் குதிக்க உள்ளதாகவும் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனது தனிப்பட்ட சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அத்துடன் சொந்த கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும், ஏனைய அரசியல் கட்சிகளில் இணையும் எண்ணம் தனக்கு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஓர் அரசியல்வாதியாக தான் இருப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை உயர்நீதிமன்றம் இடைநிறுத்தியதால் நொண்டிச்சாட்டுகளை சொல்லி ஜனாதிபதி தேர்தலை பிற்போடாது சட்டத்தின் பிரகாரம் அதனை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று வர்த்தக சங்கத்தினருடன் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், போலீஸ் மாதிபருடைய நியமனம் சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்திலேயே இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 9 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு பல நாட்கள் விவாதிக்கப்பட்டு வந்தன. இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கு அனுமதியை வழங்கியுள்ள உயர்நீதிமன்றம் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து இடைநிறுத்தி உத்தரவு வழங்கியுள்ளது. ஜனாதிபதியினாலேயே நியமனம் பெற்ற போலீஸ் மா அதிபருடைய நியமனம் சட்டப்பூர்வமானதாக இல்லை என்ற காரணத்தினாலேயே இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வந்த பிறகு அமைச்சரவையை அவசரமாக கூட்டி கலந்துரையாடுகிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிட்டியிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலில் ஒரு நிரந்தர போலீஸ் மா அதிபர் இல்லாத நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்த முடியாது என்ற கருத்து நிலவுவதாக நாம் அறிகின்றோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு சட்டத்தில் எந்தவித தடையும் கிடையாது என்பதை அழுத்த திருத்தமாக கூறுகின்றேன். எங்களுடைய அரசியல் அமைப்பிலே எப்போது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது செப்டம்பர் 17ஆம் திகதி முதல் அக்டோபர் 17ஆம் திகதிக்கு இடையிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டே ஆக வேண்டும். அவ்வாறு தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கையில்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ஜனாதிபதியின் கையிலே அது கிடையாது. ஆகவே தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் எந்தவித நொண்டிச்சாட்டுகளையும் சொல்லாமல் உடனடியாக தேர்தல் தினத்தை அறிவித்து சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ கூறியுள்ளார். இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்களது வீதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்து பார்த்துக் கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்பம் மாத்திரமே. உலகம் மாற்றமடைவதை பார்ப்பதற்கு விரும்பினால் அந்த மாற்றத்தை உங்களால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என தனது விசேட உரையில் அவர் தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று சிறப்பாக இடம்பெற்று வந்த வேளை அதனை குழப்பும் முகமாக பாரிய மின் வியாபாரம் மேற்கொள்ளும் வாகனம் வரவழைக்கப்பட்டு ஆலயத்துக்கு மின் வழங்கும் வயர் அறுக்கப்பட்டு பொங்கல் உற்சவத்தினை தடுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் ஆரம்பமாக்கிய நிலையில் நேற்று முன்தினம் பாரம்பரிய முறைப்படி கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு நேற்று பொங்கல் உற்சவம் இடம்பெற்றது. இந்நிலையில் மாலை நேரம் ஆலய வளாகத்துக்குள் மீன் வியாபாரம் மேற்கொள்ளும் வாகனம் ஒன்றினை போலீசார் உள்ளே அழைத்து குறித்த வாகனத்தினால் ஆலயத்துக்கு செல்லும் மின்சார வயர் அறுக்கப்பட்டதனால் போலீசார் பிக்கு மற்றும் ஆலய நிர்வாகத்தினரிடையே முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் பொங்கல் உற்சவம் நடைபெற்ற வேளை திட்டமிட்டு குழப்பும் நோக்கோடு ஆலய வளாக பகுதிக்குள் மீன் ஏற்றும் வாகனம் கொண்டுவரப்பட்டு ஆலயத்துக்கு மின் வழங்கும் வயர் அறுத்து விடப்பட்டது. அத்தோடு முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று இடம்பெறவிருந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆலயத்துக்கு சென்ற போலீஸ், ராணுவம் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினர் ஆலய பணிக்காக வருகை தந்த பூசாரி உள்ளிட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக ஆலய பூசகர் தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தை அபகரித்து சட்டவிரோதமாக பௌத்த விகாரை அமைத்து பல்வேறு நெருக்கடிகள் வழங்கப்பட்டு வந்திருந்தது. தற்போது குறித்த ஆலயத்தின் வழிபாடுகள் தொடர்ச்சியாக ஆலய நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் கடந்த 22ஆம் தேதி வரை மாத்திரம் 250 மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. எனவே இந்த நிலைமையை தணித்திட தூதரக மட்ட முயற்சிகள் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். பிரச்சினையின் தீவிரத்தை உணர்ந்து இலங்கையிலிருந்து 87 மீனவர்களையும் 175 படகுகளையும் விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறித்த கடிதத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.